ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ என்ன பாக்குற? எங்களை ஒழிக்க நீங்க கொடுத்த பணத்தையே உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறோமேனு பாக்குறீங்களா? தப்பு பண்ற எல்லாருக்கும் இப்படிதான் தண்டனை கிடைக்கும். திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உன்னோட பணத்தை உன்னோட பணம்னு சொல்ல முடியாம நிக்கிற பாத்தியா? ஏன்னா இது நியாயமா நீ சம்பாதிச்ச பணம் கிடையாது. திருடி இருப்ப, ஏமாத்திருப்ப, மோசடி பண்ணிருப்ப. அப்படி வந்த பணம் தானே இது. அதான் 50 லட்சம் கடன்ல 10 லட்சத்தை அடைச்சாச்சு. சீக்கிரமே மிச்ச பணத்தையும் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருக்கிற எங்க வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்குவோம். ஹே மாயா, என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? 10 லட்ச ரூபாய் கடனை தான் அடைச்சிருக்கேன். மீதி 40 லட்சத்தை நீங்க அடைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நான் 1000 பிரச்சனை கொடுப்பேன். அதை சமாளிச்சீங்கன்னா 4000 பிரச்சனை கொடுப்பேன். ஒவ்வொரு பிரச்சனைய வச்சு நீ மேல மேல போனா வானத்துக்கு தாண்டி போனோம். இப்போ நீங்க கொடுத்த கஷ்டத்துல தான் எங்களுக்கு 10 லட்சம் லாபம். அடுத்து 20-30 லாபம் வர மாதிரி ஏதாவது யோசிங்க. நாங்களும் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராதான் இருக்கோம். மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது சந்தர்ப்பங்கள்ல சந்திப்போம். கதிர், ரெசிப்ட பத்திரமா வச்சுக்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. போலாம். மாயா, உன்னை விடவே மாட்டேன்டி. என்ன மேடம் வர சொன்னீங்க? வாங்க இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம் இருங்க. வர்ற மகாலட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதுவும் மகாலட்சுமியே கொடுக்குறீங்க, எப்படி வேண்டான்னு சொல்றது? எனக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்யணும். நீங்க கேட்காம பணம் கொடுக்கும் போது நீங்க கேட்கறத செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? எனக்கு சமமான எதிரியா நான் நினைக்கிறதே அந்த ரகுராம தான். நான் அவரை ஜெயிக்கிறதுக்கு பல முயற்சிகள் பண்றேன். ஆனா அவர் என்ன தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது கூட பரவாயில்ல. ஆனா இந்த பையன் கதிர் நேத்து வந்தவன். அவன் என்ன ஜெயிக்கணும்னு பாக்குறான். நான் ரகுராம பழி வாங்கறதுக்காக கதிரை பயன்படுத்திக்கலாம். ஆனா அவன் எனக்கே ஆட்டம் காட்டான். ஹோட்டலுக்கு நான் கொடுத்த கடனை திருப்பி தரேன்னு ஏத்துக்கிட்டான் அந்த கதிர். அந்த கடன் மூலமா அவன் வாழ்க்கை சிக்கல்ல வரும்னு நினைச்சேன். ஆனா அவன் என்கிட்ட வராம முன்னேறி போய்கிட்டே இருக்கான். நான் ரகுராம ஜெயிக்கிறேன், தோக்குறேன். அது எனக்கும் ரகுராமுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனா இவனை ஜெயிக்க விடக்கூடாது. எப்போ என்னை எதிர்த்து பேசினானும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவனை அடியோட அழிக்கணும்னு. பண்ணிடலாம் மேடம். என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், நீங்க அதை அப்படியே பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். கடைசியா ஹோட்டல்ல நடந்த துப்பாக்கி சூடுக்கும் கதிருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு பொய்யான எஃப்ஐஆர் போடுங்க. மேடம், அந்த சம்பவம் தான் நடந்து முடிஞ்சிருச்சே, அதை வச்சு எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? அந்த துப்பாக்கி சூட்ல கிடைச்ச ஒரு துப்பாக்கியில கதிரோட கைரேகை இருக்கு. இவனும் அந்த ரவுடிங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு பழிய போடுங்க. இப்படி பண்ணிட்டா சிம்பிளா முடிஞ்சிரும்ல. சூப்பர் ஐடியா மேடம். நல்ல வேலை நீங்க எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வரல. நீங்க வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிருக்கோம். எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. சொல்ற வேலைய செய்யறவங்கள தான் பிடிக்கும். துப்பாக்கியில அந்த கதிரோட கைரேகை எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் மேடம். அந்த ஏற்பாட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. எனக்கு கதிரை அழிச்சு ஒழிக்கணும். புவனாவுக்கு உன்னை பார்த்து பயம் வந்துருச்சு. என்ன சொல்ற மாயா? ஆமா தானா, இதுவரைக்கும் இந்த ஹோட்டலை அழிக்கணுங்கிறது தான் அவளுடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த ஹோட்டல்ல வேலை நடக்காம தடுத்து பார்த்தா. ஹோட்டலுக்கு யாரையும் வேலைக்கு வரவிடாம தடுத்தா. ஹோட்டல் பேரை கெடுத்து ஹோட்டலையே நடக்க விடாம பண்ணி கடனை கட்ட விடாம ரகுராம் பெரியப்பாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா. ஆனா கதிர் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த ஹோட்டல் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதனால அந்த புவனேஸ்வரியோட டார்கெட்டா கதிர் மாறிட்டான். அவ கதிர் கிட்ட தோத்துற கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கா.
அதனாலதான் அவ உன்னை டார்கெட் பண்றா. இது அவளோட வேலைதான். போலீஸ்க்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய ஆரம்பிக்கிறா. இதனால அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? கதிர் குற்றவாளி நிரூபிச்சிட்டா ஹோட்டல் நடத்த முடியாதுல்ல, கடனை கட்ட முடியாதுல்ல, அதுக்கு தான். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுவோம் கதிர். ஆமா கதிர், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம பின்வாங்க கூடாது. திருப்பி அடிச்சு அந்த புவனேஸ்வரிக்கு நம்ம யாருங்கிறத நாம ப்ரூவ் பண்ணுவோம். ஆமா மாயா, எனக்கு ஒரு டவுட்டு. அந்த துப்பாக்கியில ஏன் கைரேகை எப்படி வந்துச்சு? அஃபிஷியலா என்ன குறிப்பிட்டு அங்க விசாரிக்க வர சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கணும். கதிர், போலீஸ்க்கு காசு கொடுத்து ஏதாவது ஆள் செட் பண்ணிருப்பா. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. என்கொயரிக்கு அவங்க வரட்டும். வழக்கமா இந்த மாதிரி என்கொயரி ஆபீஸ்ல தான் நடக்கும். ஆனா அவங்க இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. அதுக்கு மேல என்ன நடந்தாலும் நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம். இது 2வது வாரம், இன்னும் 7 வாரம் இருக்கு. அதையும் நீ நல்லபடியா முடிச்சிட்டனா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. நீ நல்ல மனசார வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்றியோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். இந்த 2வது பூஜையில எந்த இடையூறும் வராம இருக்கணும்னு இந்த அம்பால நல்லா வேண்டிக்கப்பா. நீ அம்பால வேண்டிக்கிட்டு தீப்பந்தத்தையும் தீச்சட்டியும் எடுத்துட்டு வந்துடும்பா. சரிங்க. ஏய், இவன் தான்டா அவன். ஆத்தா, எனக்குன்னு நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்? 25 வருஷமா முகமே தெரியாத எங்க அம்மாவை காமிச்சிட்டேன். மாமாக்கு என் மேல இருந்த பழியும் போக்கிட்டேன். இதெல்லாம் விட இப்ப அவர் உயிருக்கு கண்டம். அதுவும் என்னால. நான் தொப்புள் கொடியை சுத்தி பிறந்த நேரத்தால கண்டம். என்னோட பிறப்பால ஏற்பட்ட அந்த உயிர் கண்டத்தை நானே சரி பண்ணணும். இந்த பரிகார பூஜை நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் துணை புரியணும். அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா அதை எனக்கு கூட தாயே. அவருக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடு. அவர் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவன் பின்னாடியே போய் முகத்துல துணியை போட்டு தூக்கிடலாம். என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உழைச்சு முன்னேறி மாமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறத நான் பாத்துக்கிறேன். என் மாமா உயிரை மட்டும் காப்பாத்திறேன். அதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு இதை மட்டும் நிறைவேற்றிரு தாயே. ஏய், போலாம். ஓம் சக்தி. ஓம் இந்த சக்தி. பிடிப்பா. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி. பராசக்தி.